வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா XL100 BS6 மாடல் வண்டி. இந்த வண்டி நண்பரோட கடையிலேருந்து வந்திருக்கு. அவர் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகுது, வண்டி ரேஸ் ஆகலை, எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்டார். நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க பார்ப்போன்னு சொன்னேன். வண்டியை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட் காயில் வந்து அவர் மாற்றிருக்கிறாரு, அதுக்கும் சரியாகலை. அதுமாதிரி இந்த பவர் காயில் வந்து வேறு போட்டிருக்காரு, அதுவும் சரியாகலை. அப்புறம் வந்து இந்த ISC யூனிட் வந்து மாற்றிருக்கிறாரு, அதுக்கும் வந்து சரியாகலை. நாம் வந்து மேஜராக வந்து என்ன ஃபால்ட்டுன்னு கேட்கும்போது அவர் வந்து பவர் காயில் மாற்றினேன், மேக்னெட் காயில் மாற்றினேன், ISG காயில் வந்து நான் வேறு போட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம வந்து வண்டி வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் வருதான்னு பார்த்தோம், கரண்ட் வருது. அதேமாதிரி வந்து ஃபியூல் பம்பில் வந்து பெட்ரோல் செக் பண்ணலான்னு வந்தோம். ஃபியூல் பம்பும் அவர் மாற்றிருக்கிறாரு. இந்த ஃபியூல் பம்பு மாற்றியும் இந்த வண்டி ஓடலை. வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது, ரேஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆகிடுது. இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ECMமும் கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பேட்ரி சார்ஜிங் நல்லாயிருக்கு, கரண்ட்டும் வருது. மற்றபடி நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டோம். OBD போட்டு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா த்ராட்டல் பெடல் பொசிஷன் சென்சார் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வருது. நம்ம அதை வந்து கிளியர் பண்ணோம். கிளியர் பண்ணியும் திருப்பி அதே கம்ப்ளைண்ட்டு தான் வந்துட்டுருக்கு. இதுக்கு வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து இந்த த்ராட்டல் பாடி தான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். பார்த்திங்கன்னா இது வேற ஒரு வண்டியோட போட்டு பார்த்தோம், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து வண்டியை ட்ரையல் வந்திருக்கிறோம். த்ராட்டல் பாடி வந்து நம்ம வேறு போட்டதுனால இப்போ வந்து வண்டி கரெக்டாக இருக்குது. இந்த பழைய த்ராட்டல் பாடியில் வந்து அந்த சென்சார் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால தான் இந்த வண்டியோட ப்ராப்ளம். இதை நம்ம வந்து டோட்டலாக ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த பழைய த்ராட்டல் பாடியை எதாவது ரெடி பண்ண முடியுமான்னு பார்ப்போம், இல்லைனா புதுசு தான் வாங்கி போடணும். அடுத்து நம்ம இந்த பழைய த்ராட்டல் பாடியில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். கூடுமான வரைக்கும் அதை ரெடி பண்ண முடியாது, புதுசாக தான் மாற்றணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியோட த்ராட்டல் பாடி தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம் வண்டியில். இதுதான் இந்த வண்டியோட த்ராட்டல் பாடி. இது பார்த்தீங்கன்னா அவர் புதுசாக வாங்கி போடலை, பழசு தான் வாங்கி போட்டிருக்கிறாரு. இது போட்டு வந்து அந்த ஃபால்ட் அரெஸ்ட் ஆகலை. இப்போ நம்ம அந்த வண்டியோடதை போட்டோன்னே எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது என்ன கம்ப்ளைண்ட்னு நம்ம பிரித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியில் இருந்த த்ராட்டல் பாடியை கழட்டி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை மாற்றி போட்டிருந்தாங்க. அந்த TPS சென்சாரும் ஐடிலிங் ஏர் கண்ட்ரோல் வால்வு அது ரெண்டுமே வந்து சரியாக ஃபிட்டிங் பண்ணாமல் இருந்தது. அப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சி இப்போதைக்கு ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வந்து டோட்டலாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.